Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயிங் நாசிலோட செகண்ட் செக்ஷன் வந்து பார்க்க போறோம். அதாவது கம்ப்ரஸர்ல வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணியிருக்கோம், நாசில் வந்து எப்படி ஸ்ப்ரே ஆக போகுது அப்படின்றத பார்க்க போறோம். லாஸ்ட் இதுல வந்து நான் ஒரு இது வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படினு சொல்லியிருந்தேன். சொலினாய்டு வால்வ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஏர் பிரஷர் வந்து உள்ள ஓபன் பண்றது க்ளோஸ் பண்றது வந்து இந்த வால்வ் தான் பண்ண போகுது. வால்வ் வந்து ரெண்டு பிராண்ட்ல இருக்கு. ஒன்னு வந்து ஸ்பேஸ், இன்னொன்னு வந்து ஜெல்பெக் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே நல்ல சேம் குவாலிட்டியாவும் நல்லாவும் இருக்கக்கூடியது. நம்ம யூஸ் பண்ண போது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வே வந்து தான் யூஸ் பண்ணுவோம். ஒன் வந்து இன்னொன்று வந்து அவுட்டு. நம்ம வந்து சிங்கிள் வே இது தான் யூஸ் பண்ண போகிறோம். இதே வந்து பெரிய பெரிய ரூம் லெவலில் வந்து ஒரே வால்வ் வச்சு 2-3 நாசில் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த வால்வை வந்து நம்ம மாற்றிக்கலாம். பட் வந்து இப்போ நம்ம வந்து மிஷினுக்கு வந்து ஒரு அவுட்டு, அதாவது ஒரு நாசில் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால சிங்கிள் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த நாசில் இந்த வால்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 8 mm ஓஸ் வந்து கனெக்ஷன் பண்ணக்கூடிய வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணி ஆகணும். ஒரு சைடு வந்து இந்த கனெக்டர்லையும் அதே சேம் சைடில் வந்து இதேமாரி ஒரு கனெக்டர் நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கணும். ஸோ ஓஸ் வந்து கம்ப்ரஸர்லேருந்து வரக்கூடிய ஏர் வந்து ஒரு இதில் இன்லெட் ஆகிட்டு இதுலேருந்து அவுட்லெட் எடுத்துகிட்டு போயிட்டு நாசிலுக்கு வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 220 வோல்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். 24 வோல்ட்லேயும் கிடைக்குது. பட் நம்ம கண்ட்ரோலர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் சப்ளை வந்து 220 வோல்ட்ன்றதுனால நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வால்வும் வந்து பார்த்தீங்கன்னா 220 வோல்ட் வால்வு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து மிஸ்டேக் நடக்கணும் அப்படின்னு ப்ராப்ளம் வரணும், அதாவது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்வு. ஸோ இந்த வால்வில் ஏதாவது மிஸ்டேக் ஆகி உங்களுக்கு வந்து காயில் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்று ஏர் வந்து உள்ளே ஃபுல்லாக பாஸ் ஆகிட்டே போயிட்டு உங்களுக்கு ஹியூமிடிட்டி ரைஸ் பண்ணும். இல்லைனா ஏர் வந்து பாஸ் ஆகாமலே காயில் வந்து ஓப்பன் ஆகாமலே வந்து உங்களுக்கு ஹியூமிடிட்டி வந்து ரைஸ் ஆகாமல் போகலாம். இது 2 இஷ்யூ தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வராது. இன்கேஸ் வந்ததுன்னா இந்த 2 இஷ்யூ தான் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து எப்படி கம்ப்ரஸரில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம், அதாவது அன்றைக்கி காட்டின ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஃபிட்டிங்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி முன்னாடி வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கம்ப்ரஸரில் எப்படி அட்டாச் பண்ணியிருக்கோம், மிஷின் உள்ள வந்து எப்படி ஸ்ப்ரே ஆக போகுது அப்படின்றது வந்து இப்போ நம்ம டெமோ பார்த்துடலாம்.
கம்ப்ரஸர் பார்த்துட்டு இருக்கோம். 50 லிட்டர் கம்ப்ரஸர் வந்து இது. எதுக்காக 50 லிட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மிஷினுக்கு வந்து அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இது வந்து ஒன்று வந்து ஷட்டருக்கும் இன்னொன்று வந்து ஹேச்சருக்கும் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து இதை வந்து 50 லிட்டர் கம்ப்ரஸர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் இந்த கம்ப்ரஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து 220 வோல்ட்டு 2 ஹெச்பி வரும். சிங்கிள் பேஸ் தான் வரும். நிறைய பேர் வந்து கம்ப்ரஸர் வந்து 3 பேஸ் கம்ப்ரஸரா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ 3 பேஸ் கம்ப்ரஸர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, சிங்கிள் பேஸ் கம்ப்ரஸர் தான் யூஸ் பண்ணுறோம். 2 ஹெச்பி மோட்டர் வரும். 1 ஹெச்பி மோட்டர் வந்து 750 வாட்ஸு. 2 ஹெச்பின்னும் போது உங்களுக்கு 1450 வாட்ஸ் வந்து கம்ப்ரஸர் மட்டும் எடுக்கும். 1450 வாட்ஸ் ஒன்றையும் அவ்வளோ கரண்ட் எடுக்குமா அப்படின்றது வந்து யாருமே ஷாக் ஆக வேண்டாம். கம்ப்ரஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 நிமிஷம் ஆகும். இந்த டேங்க் வந்து எம்டி ஆச்சு அப்படின்னா இதை ஃபில் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். சும்மா வந்து உங்களுக்கு டேங்க் வந்து எம்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து உள்ளே வந்து ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து வேக்கம் வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படின்ற மாதிரி டைமில் மட்டும் தான் வந்து கம்ப்ரஸர் வந்து வேக்கம் வந்து கம்மியாகிட்டு கம்ப்ரஸர் ஆன் ஆகும். இதுவுமே பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். இந்தமாரி உங்களுக்கு சைக்கிள் பேஸில் தான் வந்து ஆஃப் ஆக போகுது. ஸோ ஒரு நாளைக்கு அதாவது 24 மணி நேரத்துக்குன்னும் போது அதிகபட்சமாக உங்களுக்கு கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 டைமோ ஒரு 40 டைமோ தான் ஆகும். இது பார்க்கும்போது ஒரு டைமுக்கு வந்து 1 நிமிஷம் போது 40 டைம் வந்து உங்களுக்கு ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகுதுன்ற போது 40 நிமிஷம் தான் வந்து உங்களுக்கு கம்ப்ரஸர் ஓட போகுது. 30 நிமிஷம் ஓடுது அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1.5லேருந்து 2 யூனிட் வந்து கம்ப்ரஸர் வந்து கரண்ட்டு வந்து கன்சப்ஷன் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்பெனி செட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஜ் மீட்ரு வந்துடும். ஸோ டேங்க் ப்ரெஷர் வந்து என்ன இருக்குது, அவுட்புட் ப்ரெஷர் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றதுக்கான கேஜ் மீட்ரு வந்துடும். ஸோ இதில் வந்து ரெகுலேட்டர் இருக்கும். பட் இந்த ரெகுலேட்டர் நம்ம யூஸ் பண்ணி கேஜ் செட்டிங் வந்து நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். இதெல்லாம் வந்து நான் காட்டின மாதிரி கப்ளிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கப்ளிங்லேருந்து எக்ஸ் நிப்பிள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் நிப்பிள்லேருந்து ரெகுலேட்டர் போட்டிருக்கோம். ஸோ இந்த ரெகுலேட்டர்லேருந்து கனெக்ஷன் நிப்பிள் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா, இந்த ரெகுலேட்டரில் தான் வந்து நம்ம வந்து செட்டிங் பண்ணுவோம். எவ்வளோ ப்ரெஷர் வந்து நம்ம அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ பிஎஸ்ஐ வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது செட் பண்ணுவோம். மினிமம் நம்ம செட் பண்ணக்கூடிய பிஎஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 60லேருந்து 70 பிஎஸ்ஐயில் வந்து ஏரோட ப்ரெஷர் வந்து இருக்கும். பட் இதில் கம்பெனி செட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 120 பிஎஸ்ஐ வந்து உங்களுக்கு ஏர் அவுட்புட் ப்ரெஷர் இருக்கும். நம்ம செட் பண்ணி இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணி அதாவது 60லேருந்து 70 பிஎஸ்ஐ வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஏரோட ப்ரெஷர் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலேருந்து நம்ம இது நிப்பிள் போட்டு நம்ம வந்து ஓஸ் வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஓஸ் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ பெனாமெட்டிக் அதாவது வந்து சொலினாய்டு வால்வுக்கு வந்து இந்த ஓஸ் வந்து போய் கனெக்ட் ஆகிடும். ஸோ அதுலேருந்து சொலினாய்டு வால்வுலேருந்து உங்களுக்கு நாசிலுக்கு வந்து பாஸ் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து ஒரு ஓஸை வந்து நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, தண்ணி உள்ள வந்து ஒரு ஓஸ் போட்டாச்சு. இன்னொரு ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்வுக்கு போயிடுது. ஸோ அங்கே போயிட்டு வால்வில் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன மாதிரி மெக்கானிசம் வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். இன்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓஸ் வந்து உங்களுக்கு வருதா. ஸோ ஒரு ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொலினாய்டு வால்வுக்கு வந்து போயிடுச்சு. சொலினாய்டு வால்வுலேருந்து அவுட்புட் எடுத்து நாசிலுக்கு வந்து வந்துச்சு. இன்னொரு ஓஸ் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்விட், அதாவது தண்ணி வந்து உள்ளே வருது. ஸோ சொலினாய்டு வால்வு வந்து நம்ம இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 220 வோல்ட் வந்து டேரெக்டாக இந்த ஒயர் சப்ளை வந்து எங்கே போகுதுன்னா கண்ட்ரோலருக்கு போயிடும். ஸோ கண்ட்ரோலரில் வந்து ஹியூமிடிட்டி கம்மியாகும் போது சொலினாய்டு வால்வுக்கு வந்து பவர் சப்ளை வந்து பாஸ் பண்ணும். அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து நாசில் ஸ்ப்ரே பண்ணும். இப்போ வந்து கண்ட்ரோலரில் என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துலாம் வாங்க. இப்போ கண்ட்ரோலரில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இருக்கக்கூடிய செட்டிங் பண்ணியிருக்கக்கூடிய டெம்பரேச்சர் 37.5, ஹியூமிடிட்டி வந்து 70% செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணுன்றதுக்காக செட் பண்ணியிருக்கிறது. கரண்ட்டாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35.1 செட் பண்ணியிருக்கோம். ஹியூமிடிட்டி வந்து கரண்ட்டாக வந்து 57 இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட், அதாவது டெம்பரேச்சரும் கம்மியாக இருக்குது, ஹியூமிடிட்டியும் கம்மியாக இருக்குது. அதனால் அதுக்கான இன்டிமேஷன் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. பட் இங்கே எல்லா சுவிச்சஸுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அப் பண்ணும்போது எல்லாமே உள்ளே ஃபங்க்ஷன் ஆகும். ஃபஸ்ட்டு ஏன்னா இப்போ நம்ம வந்து நாசிலை பற்றி மட்டும் தான் பார்க்குறோம் அப்படின்றதுனால நாசிலுக்கான மெக்கானிசத்தை மட்டும் நான் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு காட்டுறேன். ஸோ நாசிலுக்கான மெக்கானிசம் ஆன் பண்ணும்போது உள்ள அந்த சொலினாய்டு காயிலில் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து ஆன் ஆகும். ஸோ அது எப்படி ஆன் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுனா உள்ள ஏர் வரும். ஸோ ஏர் வரும்போது எனக்கு வந்து இந்த வால்வ் வந்து ரிலீஸ் பண்ணி எனக்கு வந்து ஸ்ப்ரேயர் வந்து ஸ்ப்ரே பண்ணும். ஸோ ஆன் பண்ணுற பாருங்கள். ஸோ காயில் ஆன் ஆகிடுச்சு. ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு ஃபாக் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபாகோட கிரியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை தூரத்துலேருந்து நீங்கள் கை வச்சா கூட உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் வந்து அந்த அளவுக்கு தண்ணியோட இது வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ தண்ணியை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஆனால் ஒரு சில்னஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க.
இதே நீங்கள் இது கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு நான் இப்படி வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து கையில் வந்து தண்ணி போடும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் இந்த நாசிலை பொறுத்த வரைக்கும். இது தடுக்கிற மாரி நம்ம எதுவுமே செட்டப் வந்து செட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து டெம்பரேச்சர் வந்து நம்ம ஷட்டரில் இது தான் மெயின்டைன் பண்ணக்கூடியது. 37.5 60% வந்து ஹியூமிடிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆக, அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுனா இந்த இப்போ அதிகமாக இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி லெவல் வந்து கம்மியாகிடும். கம்மியாகிட்ட பிறகு 60% வந்துடும். ஸோ பர்சன்டேஜ் வந்துட்ட பிறகு உங்களுக்கு இன்னும் கம்மியாகும்போது 58%, அதாவது 2% கம்மியான உடனே என்ன ஆகுனா திருப்பி உங்களுக்கு நாசில் வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட் மேக்ஸிமம் 2% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 to 10 செகண்ட் தான் ஆகும். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு ஹியூமிடிட்டி ரைஸ் ஆகிட்டு வால் வந்து கட் ஆஃப் பண்ணிவிடும். ஓகேங்களா? இந்த மெக்கானிசமில் தான் வந்து நாசில் வந்து ஸ்ப்ரே ஆகிட்டு இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து ஸ்ப்ரே ஆகக்கூடிய வீடியோ என்கிட்ட இருந்தது அப்படின்னா ஸோ அந்த வீடியோவையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு, அதாவது இந்த ஸ்ப்ரேயிங் நாசில் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.